Mile. Mile. ஆகப்பாடை இன்னைக்கு குழப்பம்னா ஏம்மா இது ஆஃப்ரோடு வேறு. ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ரைடுக்கு தான் மரண லேட்டு. மொத்த டீமையும் வெயிட் பண்ண வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நீ போனோன்னா நல்ல கொடை கிடைக்கும். ஐயோ அதான் விஷ்ணு ப்ரோ என்ன வழி தெரியாமல் என்ன கூட்டிகிட்டு வர வந்தார். ஆனால் இன்னைக்கு அவுட்டு தான். ஐயோ மொத்தம் நீ இருக்கா மன்னித்து விடுங்கள். என்ன ஒரு பெரிய படையே இருக்குங்க. சாரி நான் சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? அப்படி குமரி சேல்ஸ்னு ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அப்படி வாங்கி கட்ட வேண்டியதில் வாங்கி கிட்டியாச்சு. இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குது. நம்ம ஒரு டைம் வந்துருக்கோம். இது ஞாபகம் இருக்கா இங்கே வந்தது? அன்னோன் ஏரியான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணது. இங்கே பாட்டில் உடஞ்சி கிடந்தது எல்லாம் பார்த்து ஜிதின் கொந்தளித்தது எல்லாம் இங்கே தான் நடந்தது. ஆனால் இங்கே ஒரு இடம் வரைக்கும் தான் போனோம். போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். இங்கே தான் புலி இறங்குச்சா? அப்படியா? அப்போ புலி வந்த இடம் இதுதான். இது ஒரு கொடூரமாக இங்கே தான் அந்த மயிலெல்லாம் பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி வீடியோவில் எடுக்க முடியலை. ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சா பார்ப்போம். இங்கே 2 ரோட் பைக் பாய்ஸ் வந்துருக்காங்க. ஏன் ஹைப்ரிடு வச்சுருக்கு எனக்கே ரிஜிட் ஃபோர்க்கு அதுவே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ ரோட் பைக்கில் என்ன பாடுபடும் அவன் பாவம். ஃபோர்க்கு கார்பனா அப்போ பார்த்து எடுத்து ஓட்டிக்கோ. செம ஏரியா. ஆனால் உங்களுக்கு நான் அப்படி என்னோட கையில் எடுத்து அப்படி காட்ட முடியாது. ஏன்னா இங்கே நான் ஓட்டையதே பெரிய ஸ்கில்லாக இருக்குது. அப்படி முதல் வியூ பாயிண்ட்டுக்காக நாங்கள் இதோ ஒரு பகுதிக்குள்ளே இறங்கி இருக்கிறோம். ஆனால் இது நல்லா இருக்குது இந்த இடம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆன். மிது என்னாச்சு? அப்போ அவ்வளோ ஸ்பீடாக போனியா நீ? ஏன் இப்போ இந்த வியூ பாயிண்ட் பார்க்க வரலையா? சரி, வாழ்க்கையில் ஒரு இடத்த மிஸ் பண்ணிச்சு. ஒரு கடை போய் பார்த்துட்டா போ. ஒன்றும் இல்லை, இந்த வியூ தான். அது கொஞ்சம் இடையில நின்று பார்ப்போம், அவ்வளோதான். நிறைய பட்டாம்பூச்சி இதுன்னு சுற்றியே வருது. Excellent. அப்படி நம்ம முதல் செக் பாயிண்ட் வந்தடைஞ்சிட்டோம். நிறுத்துற இடம்லாம் செக் பாயிண்ட். ரிப்ரசன்ட் இன்னைக்கு யார் ரைடு கோஆர்டினேட்டர்? அந்த கடனை மட்டும் எங்கே போய் நம்ம சுபாஷ் ஓடிவா. நான் சுபாஷுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கீங்க. நீ லேட் ஆனாட்டு நீ தான் இன்னைக்கு ரிப்ரெஷ்மெண்டா. ஆனால் இன்னொரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? 2024 ஃபர்ஸ்ட் ரைடு. அப்படியா? 2024 ஃபர்ஸ்ட் ரைடு. ஆமாம், அவர் 10 ரைடு வாரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. எக்ஸ்ட்ரா டியூப் வச்சிருக்கீங்களா? டயரை விடிச்சா? யாருக்கு அது? யாருக்கு வந்து உனக்குதா? உனக்குதா? ஏ மேக்ஸியா? மேக்ஸி எப்படி வெடிக்கும்? மேக்ஸி தான் டயர்லாம் வெடிக்கும். அது என்னன்னா அப்படிப்பட்ட ரைடரா இருக்கணும். அது சைனா மேடா. எங்க வெடிச்சிருக்கு காட்டு? சூப்பர். அப்ப இன்னொரு நல்ல ஒரு பணி கிடச்சு. டியூப் வெடிச்சு டயர் தாங்காம
குறைஞ்ச சாதனங்க போடுவாங்க சைனா டீசல் ஐட்டம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நானும் கொஞ்சம் நாள் ஓட்டிருக்கேன் இனி ரைடு வரும்போது நீ எக்ஸ்ட்ரா டியூ மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா டயரும் வச்சிருக்கேன் வீடியோ அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ரெண்டு பாலியா நல்ல வண்டி தான் மேக்ஸி நல்ல டயர் தான் எல்லாரும் ஆமா எல்லாரும் இப்ப காத்து குறைஞ்சிட்டு இருக்காங்க பயம் ஏன்னா அல்ட்ரா ரைடருக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னா இனி நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படையாத ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் வந்து ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிளும் சேருமான்னு கேட்டிருந்தீங்க. அதை இப்போ காட்ட போகிறோம். இதோ உங்களுக்காக காட்டு காட்டு சமயத்துக்கு ஈஸி. அப்படியே தூக்குங்க. வாங்க பிடிங்க பிடி போ. இதோ இதோ உங்களுக்காக. என்ன எங்க யாருக்கு வண்டி? ஓ அப்படி நீ அந்த அடல்ட்டு கண்டனுக்குள்ள போனியா? அதுக்கு குட்டி. ஓகே, அப்படி அடுத்து யாரோட டயர் வெடிக்க போகுது என்கிற ஆவலோட இந்த ரைடை நம்ம தொடருவோம். ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த வீடியோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த பயணங்களே அழகானது அப்படி அந்த வீடியோவுக்கு அடுத்து நம்ம இந்த ரூட் வரோம். அன்னைக்கு அந்த அதில் வந்த இடத்த தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கோம். அம்மா இங்கே ஏன்டா கிளைம்பை கொண்டு வச்சா? கிளைம்பை விட இறக்கம் ரொம்ப பயமாக இருக்குது. அதில் விட்டு போனால் டக்குன்னு ஆஃப் ரோடு வந்துன்னா பிடிச்சி நிற்க முடியாது. ஐயோப்பா, ஆனால் வேறு லெவல் வெரைட்டியான ஏரியா தான். நமக்கு இப்படி இங்கே ஆக்சுவலாக இங்கே இப்படி உள்ள ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருந்தாலும் அது எம்டிபின்னா சமாளிச்சிடலாம். ஹைப்ரிடு அண்ட் ரோட் பைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வியூ, இந்த இடம், இந்த ஃபீல் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓ நம்மால் முடியும், சாதிக்க முடியும். ஏமா என்னாச்சு? ரிட்டன் ரிட்டன் தான் ரிட்டன்ங்கிற முடிவு எடுத்தாச்சு. இவர் இங்கே பார்த்துருக்கேன். அப்படியா தலைவர்? எங்க பாதுகாப்புக்காக எங்க மினில் ப்ரோ வந்திருக்காரு. சாப்பிடாதான் வாங்கினதா? எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ரூபா அதை சொல்லி இந்த வாங்கிட்டு கொடைக்கானல் கீழே விழுந்தா போயிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பாடுபட்டு திருப்பி பார்த்து. சரி, அப்ப எங்க பேக்கப் சப்போர்ட் வாங்க. பின்னால் இந்த 2 பையன் வேறு வராங்க. அவங்கள தட்டி தட்டி கொண்டு வாங்க. நைஸ் பிளேஸ். நல்லா இருக்கு. அப்போ போனோட போகும் பார்க்க முடியல. ஆனால் ஓடாங்க. ஆனால் எனக்கு இப்போ அதை ஒழுங்காக அவங்களுக்கு கட்டி தர முடியாது. ஐயோ, கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன். தெரியுதா மயில் ரெண்டுமே பெண் மயில். ஆண் மயில் பார்த்துருந்தா இன்னும் தொகையோட நல்லா இருந்திருக்கும். அப்போ அப்படி நம்ம ஒரு வழியா மயிலை பார்த்துட்டோம். வாவ், பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பட்டாம்பூச்சி. ஆமாம், இப்படி பஞ்சா இந்த என்ன பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பார்த்துருக்கு. அங்கே கூட இவ்வளோ இருக்குமா தெரியாது.
ஆமா இந்த நாய்களுடைய சவுண்டு கடையில் அழகா பட்டம் வீடியோ ஓப்பன் பண்ண பட்டுன்னு நல்ல இறக்கம் அதான் நாம் வெளியே சொன்ன மாதிரி தான் இறக்கம் கிடைக்குது சொல்லிட்டு அடித்து போனோன்னா டக்குன்னு ஒரு ஆஃப் ரோடு வரும் பிடிச்சு நிற்க முடியாது. அது வேற மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்குது. பொம்மை கூட இவ்வளோ இல்லை. இப்போ நிறைய பட்டாம்பூச்சி இந்த இடத்துல போய் பட்டாம்பூச்சி கூடயே ஒரு ரைட். அப்படி சாப்பாடு வந்துருச்சு. எங்கள் வினில் ப்ரோ எங்களுக்கு இதை ஸ்பான்சர் பண்ணுறாரு. அப்படி உணவு இது நிறைய இருக்குது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்களுக்கு உணவு கிடைக்காதோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் எங்கள் வினில் ப்ரோ எங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாம் பென் ஜாக்சன் வந்து நண்டை பிடிச்சி தின்னலாம் வாங்கன்றான். இது காட்டு நண்டு அதுவும் பக்கியம். சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும். பெரிய இலை வாங்கிருக்கீங்க. இந்த அழகான இடத்துல தான் நம்ம இன்னைக்கு குளிக்க போகிறோம். டக்குன்னு குளிப்போம் வாங்க. இதுக்கு அப்படி நல்ல ஒரு சாப்பாடு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளியல். கொஞ்சம் கூலிங் கம்மி, ஆனால் குளிச்சோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ தானே எப்படி இருக்குது? சரி சரி ஓகே. நான் குளிச்சு முடிச்சு நான் கொஞ்சம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சிருவோம். அண்ட் அதுக்கு மேலே டீம் எல்லாருக்கும் ஒரு நன்றி. எதுக்குன்னு சொன்னால் எனக்காக 1 மணி நேரம் காத்திருந்ததுக்கு. 1 மணி நேரம் அதுக்கு மேலே 4 மணி நேரமா? 4 மணி நேரம் பாச்சு. ஓ காலையே சேர்த்துருவீங்களா வீட்டில் கிளம்ப? ஓகே சரி. அந்த 4 மணி நேரத்துக்காக நன்றி. அப்போ இன்னைக்கு நம்ம போன வழிகள் அண்டு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது